My dear plus two students, CUET exam Common University Entrance Test UG Admission 2026க்கான அப்ளிகேஷன் விண்டோ இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஓப்பன் பண்ணி டேட் முடிஞ்சு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுவும் அதாவது February 4th டேட் முடிஞ்சிருந்த தருவாயில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய கோரிக்கையை ஏற்று NTA என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்பவும் அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக CUET எக்ஸாம் பற்றி சரியா புரிதல் இல்லாத என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக இந்த வீடியோ முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அதாவது இந்த CUET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டியில இந்த CUET ஸ்கோரை வச்சு அட்மிஷன் போடுறாங்க. அதனால இந்த CUET எக்ஸாம் மிஸ் பண்ற வேண்டாம். இது இந்த ஸ்பெஷல் இந்த ரீஓப்பன் பண்ணியிருக்கிறதால இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் February 23rd இருந்து 26 இந்த 3 நாள் 24 அதாவது 23 முடிஞ்சிருச்சு, 24, 25, 26 இந்த 3 நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவால உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. ரைட்டுங்களா? அதாவது அபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் CUET.nta.nic.in அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாசம் எக்ஸாம் நடக்கும், ஜூன் மாசம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பிறகு திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது. அதனால இந்த இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்கீங்களோ எல்லாருமே இந்த 3 நாளுக்குள்ள தவறாம விண்ணப்பிச்சிருங்க. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா என்ட்ரன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு பிறகு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. சில எரர்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. பட் இது லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கிறதால திரும்பவும் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணும் போதே தெளிவா எந்த தவறும் இல்லாம விண்ணப்பிச்சிருங்க. எவ்வளவு யூனிவர்சிட்டி பண்றாங்க இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டி. நார்மலா நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல இந்த நீட் அப்ளிகபிள் ஆகுது. பட் CUET பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி மட்டுமே 300க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டி அப்ளிகபிள் ஆகுது. ஆக யூனிவர்சிட்டின்ற கேட்டகரி பார்க்கும்போது CUET தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான என்ட்ரன்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி கவர் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த CUET ஸ்கோரை அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது இல்லாம ஸ்பெஷலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் சில இதெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் பண்றாங்க அரௌண்ட் 300+. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்துடும். அடுத்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கவர் ஆகுது. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் ஸ்டடீஸ், நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்ல உள்ள காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடியது, இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த CUET ஸ்கோரை வச்சு அட்மிஷன் போடுறாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அமிட்டி யூனிவர்சிட்டி, சிவநாடார் யூனிவர்சிட்டி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, விநாயகா மிஷன்ஸ் எல்லாம் சில கோர்சஸுக்கு இந்த CUET ஸ்கோரை எடுத்துக்கிறாங்க. நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்து எந்த யூனிவர்சிட்டியில எந்தெந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது CUETன்றது ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். அது வழக்கமா எல்லா எக்ஸாம் போல நினைச்சிட்டு இருப்பாங்க. நீட்ன்றது மெடிக்கலுக்கு மட்டுமே ஆனது, JEE அப்படின்றது இன்ஜினியரிங் கேட்டகரிக்கானது அப்படின்ற மாதிரி தனியா ஃபீல்டா ஒதுங்கிடும். பட் CUETன்றது நிறைய பேருக்கு தெரியல. அது நார்மலா ஏதோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேர்றது, BA படிக்கிறது, BSc படிக்கிறன்ற மாதிரி மேலோட்டமா பாத்துறாங்க. மிக முக்கியமானது இந்த ஸ்லைடு தான், நல்லது கவனமா பார்த்துக்கோங்க. இங்க சயின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் இல்ல, டெக்னிக்கல் ஸ்டடியும் இதுல படிக்கலாம், டீச்சர் எஜுகேஷனும் படிக்கலாம், லா படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். ஆக வேரியஸ் ஸ்டடீஸை CUET ஸ்கோர் மூலமா நமக்கு அட்மிஷன் போட முடியும். இந்த ஒரு விஷயத்த நிறைய பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், ஹிஸ்டரி படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம் நம்ம நார்மலா படிக்கக்கூடிய எல்லாம் படிக்கலாம். ஹானர்ஸ் படிப்பு நிறைய இடத்துல இருக்கு. டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லிமிட்டடா தான் இருக்கும். நம்ம ஏன்னா JEE எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. சில யூனிவர்சிட்டியில மட்டும் சில கேட்டகரி மட்டும் இவங்க வச்சிருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா பிடெக்ல IT, டைரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜிலாம் இந்த CUET ஸ்கோர் மூலமா அட்மிஷன் போடுறாங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ் இதெல்லாம் ஹானர் ஸ்டடீஸ், இதுவும் சில யூனிவர்சிட்டியில கவர் பண்றாங்க. லாவை பொறுத்த வரைக்கும் கிளாட் காமன் லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லக்கூடியது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், இந்த கிளாட் மூலியமா தான் ஓவரால் இந்தியா முழுக்க 5 year இன்டகிரேட்டட் லா ஸ்டடீஸ் நமக்கு அட்மிஷன் போடுறாங்க. சில யூனிவர்சிட்டியில இந்த CUET ஸ்கோரை வச்சியும் நமக்கு இன்னமும் அட்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கிளாட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அதுல விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீ என்ன பண்ணலாம், இதுக்கும் அப்ளை பண்ணலாம். 5 year இன்டகிரேட்டட் கோர்சஸ் BA LLB, BBA LLB அப்ளை பண்ண முடியும்.
அடுத்து டீச்சர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். NCET அந்த எக்ஸாம் வச்சு நமக்கு எல்லா இடத்துலையுமே அந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதாவது இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இந்த CUET எக்ஸாம் வச்சும் நம்ம அந்த கோர்ஸ் போக முடியும் அப்படின்றத நீங்க கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒகேஷனல் பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், டூரிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இது மட்டும் இல்லை, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல மட்டும் இல்லை, நிறைய படிப்புகள் இருக்கு. ஒரு சாம்பிளுக்காக நமக்கு வந்து ஒரு போக்கஸ்டா இல்லாம நிறைய கோர்சஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சாம்பிளுக்கு மட்டும் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அடுத்தது உதாரணம் சொல்றேனே, BA LLB நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், JMI இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ல நீங்க அப்ளை பண்ண முடியும். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அமிட்டி யூனிவர்சிட்டி, பென்னட் யூனிவர்சிட்டி, டேராடூன்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடிஸ், இது வந்து ரொம்ப ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூட், ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட். இதுல ஆக்சுவலா வந்து ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் தான் அட்மிஷன் போட்டு அந்த ஸ்டடிஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே எல்லா ஸ்ட்ரீமையும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்ப லா ஸ்டடிஸும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அங்க கூட அப்ளை பண்ணலாம். நல்ல இன்ஸ்டிடியூட். QUIT சப்ஜெக்ட், நீங்க எப்படி சப்ஜெக்ட் செலக்ட் பண்றீங்க ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதாவது என்னென்ன யூனிவர்சிட்டியில என்னென்ன இருக்குன்றத நீங்க பார்க்க சொல்லிட்டாங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. ஒரே கோர்ஸா இருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில வேற சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், வேற யூனிவர்சிட்டியில வேற சப்ஜெக்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக நீங்க அதை வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்து அந்த யூனிவர்சிட்டி என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க அப்ளிகபிளா இருக்கோ அதை பொறுத்து நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் இதுல வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் செலக்ஷன், ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் டொமைன் சப்ஜெக்ட்ஸ், மூணாவது பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த லீகல் ஸ்டடிஸை பொறுத்த லாவை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், லீகல் ஸ்டடிஸ், ஜென்ரல் டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். +2ல நீங்க வந்து 50% மேல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா ஆயிடுவீங்க. அடுத்தது டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ITEP பொறுத்த வரைக்கும் எங்கெங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கு, செலக்டட் காலேஜஸ் மட்டும் இருக்கு. அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அதுல இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா அங்கேயும் இருக்கு, ராஜஸ்தான்ல உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ண முடியும், இந்த இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதை ரொம்ப கவனமா பாருங்க, இந்த இடத்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, IIT NITலையும் சில சில மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ITEP ப்ரோக்ராம வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. ரைட்டுங்களா? பாருங்க, IIT புவனேஸ்வர், IIT காரக்பூர், NITல திருச்சிராப்பள்ளியில் இருக்க NIT இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல ITEP ப்ரோக்ராம் நம்ம அட்மிஷன் ஆக முடியும். அப்போ NIT IIT அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான், இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் மட்டும்தான் சேர முடியும். JEE எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, அது இல்லாமல் JEE இல்லாமலும் நம்ம அட்மிஷன் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல UG அட்மிஷனுக்கு ஒரு முக்கியமான கிரைட்டீரியா இருக்கு. 50% ஆஃப் சீட்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப மீதம் உள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவை கொடுப்பாங்க. அதனால தவறாம மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். QUIT சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டெஸ்ட், அது டீச்சர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எது இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு BHU பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப பேர் போன யூனிவர்சிட்டி, அங்க நீங்க வந்து இதை படிக்க முடியும். அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி விஸ்வ பாரதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஆக்சுவலா ரவீந்திரநாத் தாகூர், நம்ம தேசிய கீதத்தை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு இல்லையா, அவரு லான்ச் அது இனாகிரேட் பண்ண அந்த காலேஜ் இது. அது யூனிவர்சிட்டி விஸ்வ பாரதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அடுத்து சவுத் பீகார்ல உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டில என்ன பண்ணலாம், நமக்கு அக்ரிகல்ச்சர் நம்ம சேர முடியும். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட், லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, அப்பக்ஸ் யூனிவர்சிட்டி, இங்கேயும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் ஆக முடியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி PCB படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், PCM படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ABC அதாவது அக்ரிகல்ச்சர், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த ஸ்டடிஸ் படிச்சவங்களும் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இங்க பிடெக்கும் படிக்க முடியும், ஒகேஷனல் ஸ்டடிஸும் படிக்க முடியும். எங்கன்னு பாருங்க, டெல்லியில உள்ள டெல்லி யூனிவர்சிட்டி பிடெக் இன் மேத்தமெட்டிக்கல் இன்னோவேஷன் அண்ட் IT இந்த கோர்ஸ் நீங்க சேர முடியும். ரொம்ப முக்கியமா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில டைரி டெக்னாலஜியும் ஃபுட் டெக்னாலஜியும் நீங்க படிக்க முடியும். நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்ஸ். நமக்கு கன்வென்ஷனலா போகக்கூடிய அந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு பதிலா இது எப்பவுமே நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்வாதாரத்துல சேர்ந்த மாதிரி இருக்கும்ன்றதால எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான டிமாண்ட் இருக்குன்றதால இதெல்லாம் நம்பி நீங்க சேரலாம்.
அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க வந்து இந்த QT எக்ஸாம் மூலமா போக முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானாவில் சிஎஸும் இருக்கு, எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த கோர்சஸ்லாம் இருக்கு. நீங்க JEE அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இது ஒரு பேக்கப் கோர்ஸாகவும் நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, இது லக்னோவில் இருக்கு. இதுவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ்ல வந்து இதை எடுத்துக்கிறாங்க, இந்த பிடெக் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. கியூட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜெனரல் டெஸ்ட் இது வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக வந்து பிடெக் வந்து நம்ம QT எக்ஸாம் மூலமா படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு டேபிள் காலம் போட்டு முக்கியம்னு சொன்னேன். ரெண்டாவது முக்கியம், இந்த யூனிவர்சிட்டிலாம் இங்க யாரெல்லாம் படிச்சிருப்பாங்க, அலமனைன்னு சொல்லுவாங்க, முன்னாள் மாணவர்கள் தமிழ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பவுமே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலமனை நெட்வொர்க் நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் படிச்சிருக்காங்க பாருங்க, நம்முடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. அமர்த்தியா சென் பொருளாதாரத்துல நோபல் பரிசு பெற்ற திரு அமர்த்தியா சென் அவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதம மந்திரி மாண்புமிகு மன்மோகன் சிங் அவரும் நமக்கு டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டெல்லியில உள்ள டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அமர்த்தியா சென் இவர் வந்து விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் வெஸ்ட் பெங்கால் சொன்ன பாருங்க, அங்க இவர் படிச்ச கல்லூரி அப்படின்றத ஏமாத்தி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிட், இந்த மாதிரியான ஒரு ஃபேக்கல்ட்டிலாம் இங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இதோட முக்கியத்துவம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஆக்டர்ஸ் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் இவங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க படிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, வேலிட் மெயில் ஐடி மொபைல் நம்பர் மாற்ற வேண்டாம். ஏன்னா அப்ளை பண்ணதுக்கு பிறகு நிறைய பேர் நோட்டிபிகேஷன் திரும்ப வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனா இருந்தாலுமே இது மூலமா தான் கொடுப்பாங்க. கவனமா அதை மாத்தாதீங்க. ஸ்டாண்டா ஒன்று வச்சுக்கிட்டு அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோர்ஸ் நமக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டோம், டொமைன் சப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லாம எந்த கோர்ஸ் நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில விண்ணப்பிக்க போறீங்களோ அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் தேவைப்படுது அப்படின்றது தெளிவா பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுமோ அதை ஃபில் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்லோட் பண்றதை பொறுத்த வரைக்கும் போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் ஆசிட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேபிள் பண்ணிடுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. நமக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் 13 இந்தியன் லாங்குவேஜஸும் 20 ஃபாரின் லாங்குவேஜஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 அதுல வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மொத்தம் 23 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து நமக்கு +1 +2 என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறோமோ அந்த கோர்ஸ்லாம் அதுல இருக்கும். இது ரொம்ப கவனமா எந்தெந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்களோ இதுல செலக்ட் பண்றது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மூணாவது கேட்டகரி ஜெனரல் டெஸ்ட். இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, லாஜிக்கல் ரீசனிங்லாம் இதுல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் சப்ஜெக்ட் 5 தான். அதாவது இந்த காம்பினேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஜெனரல் டெஸ்ட் வந்து கம்பல்சரி கிடையாது. இது லாங்குவேஜ் செக்ஷன் 1 வந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தாகணும். டொமைன் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் பொறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ இதுல இந்த 3 காம்பினேஷன்லயும் அதிகபட்சமா நீங்க 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் நீங்க எடுத்து எக்ஸாம் எழுத முடியும். இது லாஸ்ட் இயர் வரைக்கும் 6 சப்ஜெக்டா இருந்துச்சு, இந்த வருஷம் 5 சப்ஜெக்டா குறைச்சிட்டாங்க. ஆக நீங்க எது எடுத்தாலும் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்க செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டுருங்க. மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. தவறா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா -1 மார்க் குறையும். ஏற்கனவே வாங்கின மார்க்ல இருந்து 1 குறையும். அந்த கொஸ்டினுக்கும் மார்க் போகும். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற மார்க்ல இருந்து 1 மார்க் குறைஞ்சிரும். நீங்க வந்து தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா இது 0 மார்க். மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா படி தான் நடக்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் NCERT +2 ஸ்டாண்டர்ட் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. சம்மரி ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன். ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான பேப்பருக்கு நமக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 40 இந்த மாதிரி 40 அவுட் ஆஃப் 50 இந்த மாதிரி நமக்கு வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதனால கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் +5 நமக்கு கரெக்டான கொஸ்டின்ஸுக்கு. தவறா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -1 மார்க் போயிடும். இதுதான் நமக்கு வந்து QT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வைட் ரேஞ்ச் ஆஃப் யூனிவர்சிட்டியில நமக்கு அப்படியே அட்மிஷன் போட முடியும். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படித்த கல்லூரிகள்ல நீங்களும் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த 3 நாள்ல தயவு செய்து அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த கோர்ஸ் என்னென்ன யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத தெளிவா ஒரு தடவை பார்த்துட்டு கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கும் இடம் கிடைக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் முழுமையா நம்புறேன். தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.